தஞ்சாவூர் செங்கிப்பட்டியில் இன்று விஜய் பங்கேற்கும் தவேக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொள்ள 4900 பேருக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதிகாலையிலேயே 500க்கும் மேற்பட்டோர் வருகை புரிந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் இன்று காலை 10 மணிக்கு தொடங்க இருக்கிறது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் 4900 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டிருக்கிறது. நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் 1900 பேருக்கான அந்த ஏற்பாடுகள் ஏற்கனவே செய்யப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. இந்நிலையில் இன்று காலை QR கோடுடன் கூடிய பாசுடன் 500க்கும் மேற்பட்டோர் இன்று காலை 5 மணியிலிருந்து இந்த தஞ்சாவூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் காத்திருக்கின்றனர். இந்த செங்கிப்பட்டியை பொறுத்த வரைக்கும் திருச்சியில் இருந்து தஞ்சாவூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் அந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் உள்ளே வருவதற்கான இடம் என்பதும் அந்த தேசிய நெடுஞ்சாலையிலிருந்தே உள்ளே வருவதற்கான அந்த அனுமதி இருப்பதால் தேசிய நெடுஞ்சாலையின் ஓரமாக 500க்கும் மேற்பட்டோர் காத்திருக்கின்றனர். இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த வாரத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக மக்கள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதி கேட்கப்பட்டிருந்தது. ஆனால் காவல்துறையினர் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கான அனுமதியை கொடுத்திருந்தார்கள். அதன் பிறகு 2 நாட்களிலேயே 5000 பேர் கிட்டத்தட்ட 4900 பேர் பங்கேற்கக்கூடிய வகையிலே நாற்காலிகளுடன் கூடிய மேலும் க்ளோஸ்டு அரங்கமாக இது உருவாக்கப்பட்டிருக்கிறது, மூடிய அரங்கமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இதனை தாண்டி வெளியிலிருந்து யாரும் வராத வகையிலே இந்த நிகழ்வு நடைபெற இருக்கக்கூடிய சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதியில் கம்புகள் மற்றும் தகர சீட்டுகள் மூலமாக தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. உள்ளே வருபவர்கள் வெளியே செல்பவர்கள் விரைந்து செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு உள்ளே வருவதற்காக 2 வழிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய நிர்வாகிகள் 2 வழிகளை பயன்படுத்தி இந்த நிகழ்வு நடைபெறக்கூடிய அந்த க்ளோஸ்டு சர்க்யூட் பகுதிக்குள் வருவதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்படும். எமர்ஜென்சி எக்ஸிட் தனியாக வைக்கப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் தயார் நிலையில் இருக்கிறார்கள். குறிப்பாக கோடை காலத்தினுடைய வெப்பம் துவக்கக்கூடிய நிலையில் 33 டிகிரி செல்சியஸுக்கு மேல வெப்பநிலை என்பதன் காரணமாக இருக்கக்கூடிய மருத்துவ பணியாளர்கள் வெப்பத்தால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை சரி செய்யும் விதமாக அவருக்கு முதலுதவி கொடுக்கும் விதமாக அந்த மருத்துவ முகாம்களில் மருந்து பொருட்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் இங்கு வரக்கூடிய அவர்களுக்கு 25000 பாட்டில் வாட்டர் பாட்டில் கொடுப்பதற்காக தண்ணீர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆங்காங்கே 10 இடங்களில் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்டிருக்கக்கூடிய டேங்குகள் 10 டேங்குகள் என 10000 லிட்டர் அளவில் குடிநீர் வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த நிகழ்வுக்கான ஏற்பாட்டுக்காக அனுமதி கொடுக்கும் பொழுதே காவல்துறையினர் சார்பில் பல்வேறு நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் திருச்சி தஞ்சாவூரினுடைய முக்கிய தேசிய நெடுஞ்சாலையாக இருக்கிறது. போக்குவரத்து நெரிசல் மற்றும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் இந்த நிகழ்வை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் நிர்வாகிகள் நம்மிடம் தெரிவித்திருந்தார்கள். அதற்கேற்ற வகையில் தன்னார்வலர்கள் சாலை ஓரங்களில் அவருடைய பணியில் இருப்பார்கள். வரக்கூடிய நிர்வாகிகளை ஒழுங்குபடுத்தி உள்ளே அனுப்பக்கூடிய பணிகளில் இருப்பார்கள். போக்குவரத்து நெரிசல் ஏற்படாத வகையிலும் சாலையில் அங்கும் விபத்து ஏற்படாமல் இருப்பதற்காக அவர்கள் பணியில் இருப்பார்கள் என சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னார்வலர்கள் 500 பேர், மேலும் தனியார் பாதுகாவலர்கள் 250க்கும் மேற்பட்டோர், ஆண்கள் பெண்கள் என அவர்கள் காலையிலே வந்திருக்கிறார்கள். 9 மணிக்கு பிறகுதான் நிர்வாகிகளுக்கான அனுமதி வழங்கப்படும் என சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று காலை 5 மணியிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் காத்திருக்க தொடங்கியிருக்கின்றனர். ஏற்கனவே சேலம், வேலூர் உள்ளிட்ட பகுதியில் எல்லாம் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் என்பது நிறைவு பெற்று தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் விஜய் அவர்கள் உரையாற்றக்கூடிய அந்த நிகழ்வு என்பது தொடங்க இருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்குமான அனுமதி நேரம் வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்குள் நிகழ்ச்சிகளை முடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுறுத்தலும் காவல்துறை சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.